பாலா சீக்கிரமாவே வந்துருவாருன்ட்டு தான் ஆனந்த் சொன்னாரு. ஆனா இன்னும் காணோம். ஒருவேளை ஏதாவது லேட்டா இருக்கும் போல, ட்ரெயின் ஏதாவது வர்றதுக்கு லேட் ஆயிருக்கும் போல. ஏன் அவர் நேரத்துல இருந்து என்கிட்ட போனே பேசலன்ட்டு தெரியலையா? வரட்டும், இன்னைக்கு இருக்கு. எவ்வளோ நாளைக்கு அப்புறம் வர்றாரு, என்கிட்ட சொல்லாம அவர்கிட்ட சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஏன் இப்படி இருக்காரு? எனக்கு கோவமா வருது. சா, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் எவ்வளோ ஹாப்பியா இருந்திருப்பேன். ஒருவேளை என்ன சர்ப்ரைஸ் பண்ணணுங்கிறதுக்காண்டி எப்படி பண்ணியிருப்பாரோ? இருக்கும் தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் எனக்கு சர்ப்ரைஸை விட என்கிட்ட சொன்னாதான் ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு வரட்டும், பாலா கிட்ட கேட்காம விட மாட்டேன். என்கிட்ட எதுக்கு மறைச்சிங்க வர்றதன்ட்டு. மகாராணி ஊருக்கு முன்னாடி வந்து நிக்கிறா. ஏய் அத்தை, இப்ப எதுக்கு நீங்க வந்து நிக்க? இல்லத்த, பாலா காலையில தான் வர்றதா சொன்னாங்க. உன்கிட்ட யார்டி சொன்னா? பாலா சொன்னானா? இல்ல, பாலா சொல்லல. ஆனந்த் இருக்காங்கல்ல, அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. பாலா எனக்கு நேரத்துல இருந்து போனே பண்ணல. ஏனே தெரிய மாட்டேங்கி. பண்ணலன்னா உன்னை பிடிக்கலன்னு அர்த்தம். அதான் அவன் பண்ணாம இருக்கான். ஏன் அது உனக்கே தெரியாதா என்ன? யார்த்த என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், உன்கிட்ட நான் வேற என்னத்த பேச சொல்றேன்? உள்ள போ, பாலா வந்தா நான் கூப்பிட்டு கட்டுறேன். அத்தை, பாலா வந்தோன்னு என்ன பார்க்கணுன்னு தான் அவர் விரும்புவாரு. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? அடேங்கப்பா, இவங்கள பார்க்க விரும்புவாராம. இப்ப பாரு, பாலா வந்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட எவ்வளவு சேஞ்சஸ் இருக்குன்ட்டு. அவனை அங்க போக சொன்னதே அவனை மாத்ததான். என்னத்த சொல்றீங்க? ஆமாண்டி, இனிமே பாப்பில அவன்கிட்ட என்ன சேஞ்சஸ் இருக்குன்ட்டு. கொஞ்சம் பணம் இருந்தா போதுமே, எப்படினாலும் திட்டுத்தனமா கல்யாணத்தை நடத்திடுவீங்க. அதான் உன் அக்கா வாழ்க்கை இப்படி ஆகி போய் கிடக்குது. அத்தை, தேவையில்லாம என் அக்காவை பத்தி பேசாதீங்க, எனக்கு கோவம் வரும். ஓஹோ, தப்பையும் பண்ணிட்டு தப்ப சொன்னா உங்களுக்கு கோவம் கூட வருமோ? இங்க பாரு, என் பையன் கண்ணு முன்னாடி நீ நிக்க கூடாது. உள்ள போ. நான் ஏன் உள்ள போகணும்? அவர் உங்க பையன் மட்டும் கிடையாது, என் ஹஸ்பண்ட் கூட தான். நான் இங்க தான் நிப்பேன். ஓஹோ, அவ்வளவு திமிராயிடுச்சோ உனக்கு? சரி சரி, நில்லு நில்லு. பாலா என்ன பண்றான்ட்டு பாரு. பாலா என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் ஏன் என்கிட்ட கோவப்பட போறாரு? நேற்று ஏதோ தெரியல, ஏதாவது அவசரமோ என்னமோ, அதான் ஆனந்த் கிட்ட சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காரு. இவங்க ஏன் இப்படி தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? ரேஷ்மா சொன்னதை வச்சு பார்த்தோம்னா பாலா இவகிட்ட எப்படி நடந்துப்பான்ட்டு எனக்கு கொஞ்சம் தெரியுது. ஆனா வரையில எப்படி நடந்துக்கிட்டானோ அது தெரியல. அதே மாதிரியே நடந்துக்கிட்டா ரொம்ப ஹாப்பி. இவளை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அது மட்டும் நடந்துருச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அம்மா, பாலா எப்படி இருக்க? பாலா நல்லா இருக்கியா? என்னங்க எப்படிங்க இருக்கீங்க? பாலா, என்னோட லக்கேஜ் நீங்களா வச்சிருக்கீங்க? இவ எப்படி பாலா கூட வந்திருக்கா? என்ன நடக்குதுங்க? ஏய் ரேஷ்மா செல்லம், எப்படிடா இருக்க? நல்லா இருக்க ஆண்டி. ஐ மிஸ் யூ so much. நானும் தாண்டா. உங்க ரெண்டு பேரையும் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? உன்னோட பேக் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அங்க கார்ல எதுவும் இல்ல, அவங்க போயிட்டாங்கல்ல? போயிட்டாங்க. அதான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்க எடுத்துட்டீங்களா என்னன்ட்டு. நான் தானே எடுத்துட்டு வருவேன், உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத சிரமம்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல, உள்ள கொண்டு வச்சிடவா? சரி பாலா. என்ன இவரு, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்காரு, என்கிட்ட பேச மாட்டேங்காரு, அவகிட்ட நின்று பேசிட்டு இருக்காரு. பாலா, நீ உள்ள போய் நல்ல ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு ரெடி ஆகு போ. சரிங்கம்மா, எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு. பாலா இருங்க, நானும் வர்றேன். இந்த வீட்ல என்ன நடக்குது? பாலா என்ன என்கிட்ட பேச மாட்டேங்காரு. நான் என்ன பண்ண அப்படி? நான் எந்த தப்புமே பண்ணலையா? அவர் எடுத்து தந்த சாரியை நான் கட்டிட்டு நிக்கிறேன், எனக்கு கண்ணால கூட பார்க்கல. அவர் இஷ்டத்துக்கு போறாரு. என்ன ஆச்சு? இவன் எப்படி பாலா கூட வந்தா? பாலா தனியா தானே வேலைக்கு போனாரு. இவர் ரூம்ல இல்லவே இல்லைன்னு தானே சொன்னாரு. என்னதான் நடக்குதுன்ட்டு ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. ஏய் அத்தை, பாத்தில என் பையன் மூஞ்சி கொடுத்து கூட உன்கிட்ட பேசல. அத்தை, என்ன அத்தை, என்ன நடக்குது இந்த வீட்ல? எனக்கு சத்தியமா ஒன்னும் புரியல அத்தை. நான் பாலாக்கு போயிட்டு ஏதாவது போட்டு கொடுக்குறேன். அதுக்கெல்லாம் ஆள் இருக்குமா? நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு நல்ல நேரம் பார்த்து கிளம்பு. அத்தை, என்ன அத்தை சொல்றீங்க? ரேஷ்மா எப்படி பாலா கூட சேர்ந்து வந்தா? ரேஷ்மாவோட வீட்ல பாலா இல்ல தானே? அதெல்லாம் சும்மாவா? பாலா என்கிட்ட பொய்யெல்லாம் சொல்ல மாட்டார் அத்தை. அவர் எப்பவுமே லவ் பண்ணதுல இருந்து என்கிட்ட ஒரு பொய் கூட அவர் சொன்னதே கிடையாது. இல்ல, நான் நம்ப மாட்டேன். கண்டிப்பா அவர் அங்க இருந்திருக்க மாட்டாரு, எனக்கு நல்லா தெரியும். ஓஹோ, அந்த அளவுக்கு நம்பிக்கையா பாலா மேல? ஆமா அத்தை, அவர் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. அவர் கண்டிப்பா அப்படியெல்லாம் செய்ய மாட்டாரு. ஏற்கனவே ரேஷ்மா வீட்டில் இருக்கிறது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. நான் தான் அவர்கிட்ட சொன்னேன் அங்கே இருங்க அப்படின்னுட்டு. அதனால தான் அவர் அங்கே இருந்தாரு. கண்டிப்பா அவர் அங்கே இருந்திருக்க மாட்டாரு.
போன மாசமே அவர் வெளியே போயாச்சுன்னு தான் என்கிட்ட சொன்னாரு. அப்படி இருக்கையில எப்படி அங்க இருப்பாரு? அத்தை, அதெல்லாம் சும்மாமா சும்மா. இங்க பாரு, இந்த வீட்டை விட்டு நீ போறதுக்கான எல்லா நேரமும் வந்துடுச்சு. ரேஷ்மாவை பாலாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இனி பிரச்சனையே கிடையாது. அவங்க 2 பேருக்கும் நான் சுமூகமா கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். உன்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்றதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வேலை. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கல்யாணத்தை முடிவு பண்ணிக்கிடலாம். இங்க பாரு, சும்மா பாலா கிட்ட போய் நிக்கிறது, அவங்கிட்ட போய் என்கிட்ட ஏன் பேசல இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்காத. நீ என்னதான் சொன்னாலும் அவன் உன்கிட்ட பேசவே மாட்டான். என்னத்த சொல்றீங்க? நான் என்னத்த தப்பு பண்ணேன்? ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? என் பாலா அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாரு. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு நான் தான் உயிர். அப்படியா? இனிமே என் தலையில இருக்கு பாரு, அதா கூட ஒன்ன பார்க்க மாட்டான். அத்தை, இப்படி எல்லாம் பேசாதீங்க அத்தை. நீங்க இப்படி பேசுறது ரொம்ப தப்பு. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தா இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா அத்தை? நான் பாலாவை கல்யாணம் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நீங்க ரேஷ்மாவை பாலா கூட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு அத்தை. அதை கண்டிப்பா பண்ணாதீங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. இது என் வாழ்க்கை பிரச்சனை. ஏண்டி, ரேஷ்மாவை தான் சின்ன வயசுல இருந்து பாலாக்கு வச்சிருக்கோம். நீ இடையில வந்து புகுந்துட்டு ரேஷ்மா வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்போ வந்து நல்லவ மாதிரி நாடகம் போடுறியோ? அப்ப ரேஷ்மாக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். அத்தை, என்னமோ வேணும்னே பண்ண மாதிரி சொல்றீங்க. இப்ப நீங்க பண்றதுதான் வேணும்னே பண்றீங்க. கல்யாணம் ஆயாச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு மீதியும் ரேஷ்மாவை நீங்க பாலாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுதான் பெரிய தப்பு. எனக்கு ரேஷ்மாக்கும் பாலாக்கும் பேசின விஷயமே தெரியாதத்த. அப்படி இருக்கையில நீங்க எப்படி என்ன குறை சொல்ல முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது தாயி. இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு வழியை பாரு. ரேஷ்மா தான் இந்த வீட்டோட மருமக. எப்பவுமே சரி. என்னமோ ரேஷ்மாவால பாலா கொஞ்சம் மனசு இதா இருந்தான். எப்படியோ ரேஷ்மா ஏதோ பேசி வச்சு இப்ப பாலாவும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சாச்சு. இனி நீ கிளம்ப வேண்டியதுதான். ஏய், என்ன மூஞ்செல்லாம் மாறுது? அழறியோ? அத்தை, ப்ளீஸ் அத்தை, இப்படி பண்ணாதீங்க. எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்க பேசுறது. ஓஹோ, நீ பண்ணது எங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்காதோ? எங்க கொஞ்சம் பணம் காசு இருந்தா போதுமே. அக்கா தங்கச்சிக்கு 3 பேரும் சேர்ந்து கடைசியில் இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கீங்க. பாவம் என் பையன் இதுவரை ஒரு பேச்சு என் பேச்சை மீறி எதுவும் பண்ணதே கிடையாது. முதையா உனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுதான் அவன் பண்ண பெரிய தப்பு. அத்தை, அப்படி பண்ணாதீங்க அத்தை, எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் தான் அதெல்லாம் உங்களுக்கு மன்னிப்பு கட்டன்ல. எங்க குடும்பத்துல சம்மதிக்க மாட்டாங்க அப்படி சொல்லிதான் பாலா என் காலத்துல தாலி கட்டினாரு. நீங்க தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அத்தை. நான் சத்தியமா தாங்க மாட்டேன். வீட்லயும் ஏற்கனவே அக்காவோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதுக்கிடையில என் வாழ்க்கையும் இப்படி கஷ்டத்துலதான் ஓடுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சோம்னா கண்டிப்பா அவங்க உடலுக்கு ஏதாவது ஆயிடும் அத்தை. ப்ளீஸ் அத்தை, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அத்தை, எனக்கு கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் அத்தை, என்ன உங்க பொண்ணு மாதிரி பார்த்து என்னையும் பாலாவே நல்லபடியா வாழ விடுங்க அத்தை. இப்படி பண்ணாதீங்க அத்தை. ரேஷ்மாக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அத்தை. நீ வேணா வேற நல்ல மாப்பிள்ளையா பார்த்து போய்க்கோ. ரேஷ்மா தான் இந்த வீட்டோட மருமக. இங்க பாரு, பாலாவும் ரேஷ்மாவும் பேசிட்டு இருப்பாங்க. நீ போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. அத்தை, அவர் ஏன் ஹஸ்பண்ட் அத்தை? நீங்க என்ன அத்தை சொல்றீங்க? ரேஷ்மா எதுக்கு பாலா கூட பேசணும்? இனி அதெல்லாம் அப்படித்தான், புரியுதா?